ஹலோ கோடர்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கிரியேட் யூஐ வந்து டெவலப் பண்ணோம். ஸோ யூஐ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இதில் இன்னும் வேலிடேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணல. நம்ம வேலிடேஷன்ஸ்னு என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் வந்து வேல்யூ இருக்கணும். வேல்யூ வச்சுட்டு நம்ம சப்மிட் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இல்லாமல் கிளிக் பண்ணாலும் வந்து சப்மிட் வந்து எனேபிளாக இருக்கும், ஒர்க் ஆகும். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே எல்லாத்துலேயும் வேல்யூஸ் இருக்கணும். ஸோ அந்த செக் வந்து நம்ம கோடில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஸ் போகிறேன், ஸ்க்ரீன்ஸில் கிரியேட் காம்பனன்ட் போகிறேன். ஸோ நம்ம இந்த ஃபார்மில் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே ஹேண்டில் சப்மிட் கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே தான் வந்து ரீச் ஆகும். ஹேண்டில் சப்மிட் ஈவென்ட் ஹேண்டிலர் வந்து இங்கே தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து வேலிடேஷன்ஸ் பண்ணலாம். நம்ம அதான் இங்கே வேலிடேஷன்ஸ் பண்ண போகிறது நம்ம நேம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். தென் ஸோ நான் இங்கே ஆர் கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். கமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். திரும்ப ஆர் ஆட் பண்ணிட்டு சிஜிபிஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து செட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டிஃபால்ட் வேல்யூவே வந்து அந்த ரேட்டிங் காம்பனண்ட்க்கு 2 அப்படின்னு அமைச்சிருக்கோம். நம்ம நோ ஸ்டார்ஸ் வந்து செட் பண்ண முடியாது. பட் அதனால வந்து நம்ம 0 மட்டும் வச்சு செக் பண்ணலாம். இப்போ இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்ம் எரர் இருக்கு. ஸோ ஃபார்ம் எரர் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு வச்சுக்கிறேன் மெசேஜை. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து செட் பண்ணிட்டோம்னா நமக்கு தென் ஃப்ளோ வந்து பிரேக் பண்ணிடணும். ஸோ நான் அதனால ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அகைன் வந்து இப்போ இது கரெக்டாக இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்ம் எரர் வந்து நல்னு செட் பண்ணிடணும். அப்போதான் இன்கேஸ் நமக்கு ப்ரீவியஸாக அந்த மெசேஜ் ஷோ ஆகிட்டு இருந்தாலும் அது வந்து கிளியர் ஆகிடும் யூஐல இருந்து. தென் நம்ம கன்சோல் லாக் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஸோ இப்போ போகிற நேமில் வந்து எக்ஸாம்பிள் ஃபில்னு போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரேட்டிங்கில் வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ கன்சோலில் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லாக் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு வார்னிங் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த வார்னிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதை ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே சப்மிட் கொடுக்குறேன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணோம்னா ஓகே நமக்கு வந்து நம்ம ஸ்டேட் வேரியபிளில் போயிட்டு எரர் செட் ஆயிருக்கும். செட் ஃபார்ம் எரர்ன்ற ஸ்டேட் வேரியபிளில். பட் நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கான கோட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்மில் தான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ சப்மிட் பட்டன் மேலே வந்து நம்ம எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்டைல் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ நான் அதுக்கு மேலே போயிட்டு இது நம்ம கண்டிஷனலாக தான் வந்து ரெண்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம எரர் இருந்தால் தான் அந்த மெசேஜ் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபார்ம் எரர் தான் ஸ்டேட் வேரியபிள், அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்ம் எரர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டைப்போகிராஃபி நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு டைப்போகிராஃபி தான் யூஸ் பண்ணணும். ஸோ டைப்போகிராஃபி காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபார்ம் எரர்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி நான் இங்கே கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வேரியன்ட் எதுவுமே கொடுக்கணும்னா பி டேக்காக எடுத்துக்கும். ஸோ நமக்கு பேராகிராஃப் அதே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட கலரை நான் இங்கே எரர்னு ஆக்சுவலாக வந்து நம்ம தீம்லேயே எரர் இருக்கு. ஸோ எரர்னா வந்து ரெட் கலரில் டெக்ஸ்ட் வரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கார்னரில் வந்து இருக்குது. நமக்கு சென்டரில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக இப்போது டைப்போகிராஃபி தான் யூஸ் பண்ணுறோம். டைப்போகிராஃபிக்குள்ளே எஸ்எக்ஸ் ப்ராப் போட்டுக்கிறேன். எஸ்எக்ஸ் ப்ராப் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். கலர் இருக்குது. ஸோ கலருக்கு எடுத்து நான் எஸ்எக்ஸ்ன்ற ப்ராப் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு செட் பண்ணிடலாம். தென் சென்டராக வர்றதுக்காக அலைன் ஐட்டம்ஸையும் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டையும் செட் பண்ணிடுறேன். அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் சென்டர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த மெசேஜ் வந்து சென்டரில் வருது. ஃபைன். இப்போ நான் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன்னா வந்து அது கிளியர் ஆகிடணும். ஓகே, நமக்கு எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இங்கே நமக்கு பிரிண்ட்டும் ஆகுது. ஸோ இப்போ இந்த அளவு வேலிடேஷன் தான் நம்ம பண்ணுறோம். வேறு எதுவும் பெரிய வேலிடேஷன் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நேம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போயும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓகே ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட்ன்ற மெசேஜ் வரணும். இதுதான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ரேட்டிங் வந்து நம்ம 0 கம்மியாக செட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டிஃபால்ட் வேல்யூ 2 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரேட்டிங் இல்லாமல் செட் பண்ண முடியாது. நம்ம வேலிடேஷன்ஸ் வந்து சிஜிபிஏ வந்து 0வா இருந்தால் நாம் இந்த மெசேஜ் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம தேவையான எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு.
நம்ம அடுத்து சூப்பர் பேஸ் வச்சு பிளக் பண்ணா போதும். தென் இப்போ இந்த வார்னிங் வருது. இந்த வார்னிங் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வார்னிங் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் காம்போனன்ட்ல தான் வருது. அது ஸ்டூடண்ட் கார்ட்ல இருக்க ரேட்டிங் காம்போனன்ட்ல வருது. ஸோ காம்போனன்ட்ஸ்ல ஸ்டூடண்ட் கார்ட் போறேன். ஸ்டூடண்ட் கார்ட்ல நம்ம ரேட்டிங் காம்போனன்ட் இங்க இருக்கு. ஆக்சுவலா வந்து இது வேல்யூல தான் இந்த எரர் காமிக்குது. நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து நம்பரா இருக்கு. நம்ம சென்ட் ஆக்சுவலா இங்க நான் சென்ட் பண்றது வந்து ஸ்ட்ரிங்கா சென்ட் பண்றேன். அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ இத ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அந்த எரர் வரக்கூடாது. ஓகே, ஓகே. ஆக்சுவலா இப்போ அந்த வார்னிங் வந்து கிளியர் ஆயிடுச்சு. 2 ஸ்ட்ரிங் செட் பண்ணியிருந்தனால அந்த வார்னிங் வந்து வந்துச்சு. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அப்டேட் ஸ்க்ரீன் வந்து டிசைன் பண்ணணும். அப்டேட் ஸ்க்ரீன் வந்து சேம் தான். நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோமோ அதே யூஐ தான் அங்கேயும். பட் என்னன்னா வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து ப்ரீ பாப்புலேட்டடா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க இருந்து நேவிகேட் ஆகுறோம். அந்த பர்ட்டிகுலர் யூசரோட டீடைல்ஸ் வந்து லோட் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ரவுட்ல வந்து நம்ம என்ன ஐடி தானே வந்து லோட் ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் யூசர் வந்து கிளிக் பண்றேன். இந்த யூசரோட ஐடி வந்து 1 அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணும்போது 1 தான் வரணும். இங்க தப்பா வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. இது ஏன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம அங்க அந்த கோட் வந்து இதுல இருக்கு. ஸ்டூடண்ட் கார்ட்ல தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸ்டூடண்ட் கார்ட்ல லிங்க் இருக்கு. ஸோ லிங்க்ல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நான் பேக் ஸ்லாஷ் வந்து தப்பா போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் பிரச்சனை. இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்றேன். ஹோப்ஃபுல்லி இப்போ கரெக்டா ஒர்க் ஆகணும். சூப்பர்பேஸ் போறேன். ஓகே, இங்கேருந்து எடிட் கிளிக் பண்ணா ஓகே நம்பர் 4 வந்து லோட் ஆகுது. இப்போ கரெக்டா வந்து ரவுட் வந்து கரெக்டா வந்து செட் ஆகுது. ப்ரீவியஸா நான் ஸ்லாஷ் தப்பா போட்டதுனால ரவுட் வந்து ராங்கான வேல்யூ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் யூஐ வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிரியேட்க்கும் அப்டேட்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் யூஐ தான். என்ன நம்ம கிரியேட்ல வந்து எல்லா ஃபீல்ட்ஸும் எம்டியா இருக்கும். நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்ம இங்க இருந்து செலக்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ யூசர்ஸோட டீடைல்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ அப்போ கிரியேட்ல இருக்க அதே யூஐ வந்து நம்ம இங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் காம்போனன்ட் போறேன். கிரியேட் காம்போனன்ட்ல இங்க இருக்க எல்லா கோடும் நம்ம இதே இது வந்து அங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா இங்க ஸ்டைல் காம்போனன்ட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து நம்ம அங்க அவைலபிளா இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் காம்போனன்ட் அவைலபிளா இருக்கிறதுக்கு நான் இங்க வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்ட் தென் ஸ்டைல் பட்டன் இருக்கு. அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இங்க ஸ்டைல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே அவைலபிள். ஸோ இப்போ நம்ம கிரியேட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்க்கு அடுத்து உள்ள ஹேண்டில் சப்மிட் இது எல்லாமே வந்து நமக்கு தேவைதான். கொஞ்சம் டெக்ஸ்ட் மட்டும் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த காம்போனன்ட்குள்ள இருக்க கோட காப்பி பண்ணிட்டு இங்க நம்ம அப்டேட் இருக்கு. ஸோ அப்டேட்ல இப்போதைக்கு டிவ் டேக் தான் இருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது ஃபுல்லா நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் எல்லாம் நம்ம அதே தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி இது இருக்கட்டும். வேலிடேஷன்ஸ் வந்து பண்ணதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும். ஸோ மற்ற ஃபீல்ட்ஸ்ல வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இங்க சப்மிட் இருக்கு. அதுக்கு பதிலா நான் அப்டேட் அப்படின்னு மாத்திடுறேன். அப்டேட்னாலும் சரி, இல்லை எடிட்னு வச்சுக்கிட்டாலும் சரி. எடிட் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மற்றது என்னன்னா இப்போ யூஸ் ஸ்டேட் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அகைன் நான் கிரியேட் போறேன். கிரியேட்ல இருந்து இந்த மெட்டீரியல்ல இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம தேவையில்லாத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அப்டேட் வரேன். அப்டேட்ல பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எதாவது யூஸ் பண்ணல நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ ஸ்டைல்டு எனிவே கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எதாவது யூஸ் பண்ணலையோ அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையானது மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டைல் காம்பவுண்ட் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவையான ஸ்டைல்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இங்கே போனேன்னா வந்து நமக்கு ஸ்டைல்டு வந்து காமிக்குது. கிரியேட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சு. ரேட்டிங் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஸ்டைல்டு பட்டன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. நான் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் அதை இம்போர்ட் பண்ணல இன்னும். ஸ்டைல் பட்டன் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ சூப்பர்பேஸ் போறேன். நான் இங்க கிளிக் பண்றேன்னா, ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு இந்த யூஐ மட்டும் லோட் ஆயிருக்கு. நம்ம வேல்யூஸ் எதையும் வந்து இப்போ நம்ம பாஸ் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம சூப்பர்பேஸ் வந்து வச்ச உடனே சூப்பர்பேஸ்ல இருந்து அந்த எப்படி வந்து புல் பண்றது ஒரு 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 என்ட்ரி மட்டும் தேவைன்னா எப்படி புல் பண்றது அப்படின்னு அதுல இருந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே வந்து ப்ராப்பா வந்து பாஸ் பண்ணல. இப்போ நம்ம ஈஸியா வந்து இங்க இருந்து ப்ராப் வந்து பாஸ் பண்ணி இந்த யூஐ வந்து டிசைன் பண்ணலாம். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது கிடையாது. நம்ம சூப்பர்பேஸ்ல இருந்து வர வைக்கிறது. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி எல்லா வேலிடேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஐ வைஸ் கம்ப்ளீட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹோம் காம்பனெண்ட்ல நமக்கு யூஐ ரெடி. தென் அதே மாதிரி கிரியேட்ல இருக்கு. டெலிட் வந்து நம்ம பண்ணோம்னா டெலிட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து லோக்கல் டேட்டாவோட ஒர்க் ஆகும். பட் நம்ம அதை சூப்பர் பேஸோட கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி எடிட் கிளிக் பண்ணாலும் எடிட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ கம்ப்ளீட்டா வந்து நம்ம யூஐ தேவையான யூஐ வந்து டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து எப்படி சூப்பர் பேஸ் வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.